உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 37வது அதிகாரமாக உள்ள அவா அறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 361வது திருக்குறளை காணப்போகின்றோம். அவா அறுத்தல் என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 361வது திருக்குறளை காண்போம். அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். எல்லா உயிர்களிடத்தும் எல்லா காலங்களிலும் அழியாமல் வரும் பிறவி துன்பத்திற்கு ஆசை என்ற விதையே காரணமாக உள்ளது. எல்லா உயிர்களிடத்தும் எக்காலத்திலும் அழியாமல் வரும் பிறவி துன்பத்திற்கு ஆசை என்ற விதையே காரணமாக உள்ளது. ஆகவே நாம் ஆசையை கைவிட்டால் துன்பமின்றி பிறவி துன்பமின்றி வாழலாம் என்பது வள்ளுவரின் வாக்குரையாக உள்ளது. வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.